ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்காக தினம் ஒரு அதிகாரம் திருக்குறள் டாப்பிக்லேருந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி சைட் பை சைட் வந்துட்டு இன்னொரு டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா டெர்மினாலஜி, கலைச்சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கலைச்சொற்கள் டாப்பிக்லேருந்து 10 கொஷின் வந்துட்டு கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, திருக்குறள் பார்க்குற மாதிரி தினமும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வரிசையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 6th, 7th, 8th அது மாதிரி ரேண்டமாக வந்துட்டு தினமும் ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து கலைச்சொற்களும் பார்த்துக்கலாம் சைட் பை சைடு அப்படின்னு. ஏன்னா பல்காக படிக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ டெய்லிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இன்னையிலேருந்து அதுக்கான வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். வேணுன்றவங்க பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜி, கலைச்சொற்கள் வந்து பார்க்கலாம். நான் முக்கியமான அதாவது நம்ம ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். முக்கியமானதுக்கு நான் முடிஞ்சதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை நீங்களும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமானது மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கலாம். வலஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ், இடஞ்சொலி அப்படின்றது ஆன்டி கிளாக் வைஸ், இணையம் அப்படின்னா இன்டர்நெட். இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஸோ மெமரி பண்ணிக்கலாம். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறி அப்படின்றது சர்ச் இன்ஜின், தொடுதிரை அப்படின்றது டச் ஸ்க்ரீன், முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், செயலி அப்படின்றது ஆப், புலனம் இது வந்து எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில், கண்டம் அப்படின்னா கான்டினென்ட், தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், வானிலை அப்படின்றது வெதர். மோஸ்ட்லி பீப்புள் வந்துட்டு இது ரெண்டில் தான் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. தட்பவெப்பநிலைனா கிளைமேட், வெதர்னா தான் வானிலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வலசை அப்படின்னா மைக்ரேஷன், புகலிடம் அப்படின்னா சாங்சுரி, புவிர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்ட், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டலைட், நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், கல்வி அப்படின்றது எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி அப்படின்றது ப்ரைமரி எஜுகேஷன், மேல்நிலைப்பள்ளி அப்படின்றது ஹையர் செகண்டரி எஜுகேஷன், நூலகம் அப்படின்னா லைப்ரரி, மின்படிக்கட்டு அப்படின்னா எக்ஸ்கலேட்டர், மின்தூக்கி அப்படின்னா லிஃப்ட், மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில், குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகம் அப்படின்றது லைப்ரரி, மின்னூல் அப்படின்றது புக்ஸ், மின் இதழ்கள் அப்படின்றது மேகசின். இப்போ மின்னன் வந்தாவே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துடும். நூலகம்னா லைப்ரரி,